பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி இந்த மாதத்தின் 2வது பரிசுத்த மனமகிழ்ச்சியின் நாளிலே அவரை ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஓகே, எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கிருபையாய் பரிபாலித்து காத்து வழிநடத்தி இந்த நாளை காணும்படி கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் 1வது நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே. ஆமேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த அப்பா, ஏழைகளாகிய எங்களை மண்பாண்டங்கள் என்று உதறி தள்ளிவிடாமல் பரிசுத்தர் இரக்கத்தை பொழிந்தருளி கிருபையை எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களை ஆசீர்வதித்து ஆமென் உம்மை துதிக்கும்படி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை முழுவதுமாய் அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். ஏசப்பா, நேசப்பா, நாங்கள் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோப்பா. பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க. ஆராதனை வேளையில் கர்த்தர் கூட இருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் வாசிக்கும் போதும் தொடர்ந்து வேத தியானத்தின் போதும் உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்தவித உரிமையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ பிசாசே. ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னின்று நடத்தித்தார். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னமாக இருக்கட்டும். சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அதமாக்கி போடுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இன்றைக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து எங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்த தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஆமாண்டவரே, எங்கள் அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். சபை மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. ஆமாண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெறுகிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய வல்லமை உலகம் முழுவதும் இருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய காவலை நாங்கள் வைக்கிறோம். சாத்தானுக்கு உரிமை இல்லப்பா. நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை புகழ் எல்லாமுக்கு செலுத்துகிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? இதோ நம்முடைய சகோதரர் பிரவீன் அவர்களை வழக்கம் போல அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு பாடலை பாடி உற்சாகப்படுத்துவார்கள். நாம் எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை கனப்படுத்துவோம். ஆமென். God bless. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்களோட சேர்ந்து தேவனோட நாமத்தை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மளோட ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தகப்பன் நம்ம மத்தியில் இன்றைக்கு நம்மளோட கூட சேர்ந்து உலாவும்படிக்காக அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு சேர்ந்து தேவனை துதித்திடுவோம் என்கிற பாடல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி குடும்பத்தோடு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த காலை வேளையில தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நித்தம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நித்தம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கி. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா தேவனுக்கே, ஒருவர் மாத்திர தகப்பனே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. பவுல் அழகா சொன்னது போல கிறிஸ்துக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அவருக்குள்ள இருக்கும்போது மாத்திரம்தான் சந்தோஷம் உண்டு, அங்க மகிழ்ச்சி உண்டு, ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டு. எங்களோடு சேர்ந்து சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்ற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஜீசஸ்.
நல்லா கரங்களை தட்டுவோமா? நல்லா இனி உற்சாகமா. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் ஓ தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நீங்க போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சந்தோஷமாய் இருப்போம், ஒன்றுத்துக்கு கவலைப்படாம தேவனோட முகத்தையே பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பாடல் ஆராதனையை கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுத்த அனுமதி செய்தார். இப்பொழுது நம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் வேளை. எல்லாரும் ஆயத்தம் தானே? நம்முடைய பிள்ளைகள், மகன் சாமுவேல், அதே போல் மகன் ஆரன் 2 பேரும் நம்மை உற்சாகப்படுத்தவிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? God bless us all. Amen. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் இந்நேரத்துக்கு நம்ம இருந்துட்டு கர்த்தரை இருந்துட்டு நம்ம ஆராதித்தோம். இப்போது பாடல்கள் பாடி நம்ம ஆராதித்தோம். இப்போ இருந்துட்டு நம்ம எல்லாம் நம்ம கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இந்த ஒரு குவாரண்டைன் பீரியட்லையும் கூடி கர்த்தர் நம்மளை இவ்வளவாய் தாங்கி நடத்தினார். அவர் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்திருப்போம்? இந்த வேளையில் நாம் கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா நீர் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன ஆவோம் ஆண்டவரே, நீர் தான் என் வாழ்வு, என் அரண் கோட்டை என்று சொல்லி இந்த வேளையில் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத நாளாகுமா. ஏசப்பா, ஆமென். ஆண்டவரே, எங்கள் அரணாய் இருக்கிறவர் நீர். ஏசப்பா, ஏசப்பா, நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் கோட்டையாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு முன்பாக ஒரு பிச்சைக்காரன் தனக்கு என்ன கிடைக்குமோ என்று வேண்டிக் கொண்டிருந்த வேளையில பேதுரும் யோவானும் நடந்து வருகிற சமயத்தில் எனக்கு ஏதாவது காசு கிடைக்குமா என்று எதிர்பார்த்த வேளையில பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, ஆனால் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று பேதுரு சொன்னான். அவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான். அவனுடைய பாவம் நீங்கிட்டு, அவனுடைய வேதனை அவனை விட்டு மாறிட்டு. தேவஜனமே,
உன் கோணனால பாதையை கர்த்தர் செவையாக்குவாராக. ஓ ஹalleluya. உன் இடுக்கண்களை இயேசு சுகமாக்குவார். என் மகனே, நீ பயப்படாத. நீ வீட்டில் கலங்கிட்டு இருக்கிறியா? நீ வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறியா? தேவ ஜனமே, இந்த குவாரண்டைன் நாட்களில் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது, தன்னுடைய குடும்பத்தை எப்படி முன்னேற்றி நடத்துவது என்று திகைத்து கொண்டு இருக்கிறாயா? தேவ ஜனமே, இயேசுப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னுடைய இடுக்கண்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹalleluya. உன்னுடைய இடுக்கண்களையும் உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய பாரங்களையும் உன்னுடைய சுமைகளையும், ஆண்டவரே நான் கடன் பாரத்தில் இருக்க கர்த்தாவே, நான் எப்படி கட்டுவேன் என்று தெரியல. ஆண்டவரே நான் நோயுற்று இருக்க கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு எப்படி செய்வது என்று தெரியல. என் குடும்ப வாழ்க்கை கர்த்தாவே, ஆண்டவரே கீழ் நோக்கி போயிட்டு இருக்க கர்த்தாவே, ஆண்டவரே என் குடும்பங்கள் ஆண்டவரே பள்ளங்களாய் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி வேதனையுற்ற உன்னை இயேசு தேடுகிறார். மகனே, இயேசு சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. நீ மகனே கவலைப்படாத, கோணனால பாதைகளை உனக்கு செவ்வையாய் மாற்றி போடுவார். நீ காற்றையும் நீ கடலையும் காண மாட்டாய், ஆனால் உன்னுடைய பள்ளத்தாக்குகளோ தண்ணீரால் நிரம்பி வழியும் என்று இயேசுப்பா சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மகனே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று உன்னை அறிவிக்கும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல புதையல்களும் உனக்கு தருவார். தேவ மகனே, நீ பயப்படாத மகனே. கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை உண்டு. உன்னை எல்லா தீக்கண்களுக்கும் இடுக்கண்களுக்கும் கர்த்தருடைய விலைக்கு மீட்டு பாதுகாப்பார். ஹalleluya. நீ அர்ப்பணித்து பாடுவாய் என்றால், நீ அர்ப்பணித்து சமர்ப்பித்தாய் என்றால், உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாய் என்றால் கர்த்தருடைய பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பார். மகனே, நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணி. நீ எழுந்து நட. நீ இருந்தது போதும். உன் ஊழியத்தை ஆரம்பி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அர்ப்பணி போட துணையாளரே, ஆண்டவரே எனக்கு துன்பத்தில் தாங்கும் மணவாளரே என்ற பாடலை இயேசுப்பா கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இயேசுப்பா என்னை துன்பத்தில் தாங்குங்க கர்த்தாவே என்ற பாடலை மாத்திர பாடி ஆராதனை நாம் கடந்து சொல்லலாம். துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை இயேசுவே கூப்பிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உன் வாழ்க்கையிலே திகைத்துக் கொண்டு இருக்கிறாய் மகனே, உன் மகளே நீ திகைத்துக் கொண்டு இருக்கிறாய் என்றால் இயேசு சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. நானே உன் அரணும் உன் கோட்டையும் உன் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை நம்பி வந்தாய் என்றால் உன்னை பெரிய ஜாதிகளுக்கு மேலாக வைப்பார். சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை பெரிய ஜனங்களாக வைப்பார். மகனே, நீ கவலைப்படாதே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக ஆராதனை. இயேசுவே நீங்க வாங்க கர்த்தாவே. ஆராதனை மகிமையா இடைப்படுங்க சப்பா. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அர்ப்பணிப்போம்.
அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்கிற ஆத்துமாக்களை ஏசப்பா தேடுகிறார். நீ எழுந்து புறப்படும் மகனே, எழுந்து புறப்பட்டு தேவ ஊழியத்தை செய். கர்த்தர் எல்லா இடுக்கண்களுக்கும் இந்த தேசத்தை மீட்டெடுப்பார். நீ ஊழியம் செய்தாய் என்றால் உன்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அங்கீகரிப்பாராக. தேவனுக்காக நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதை மேற்போட்டு கொண்டு வழிநடத்தி இந்த தேசத்தின் சிறையறப்பை எல்லாம் மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை கர்த்தாவே உம்முடைய நாமம் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று சங்கீதம் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஞானமணி அவர்கள் நம்மை சங்கீதத்தில் வழிநடத்துவார்கள். சங்கீதம் 108, சாம் 108, 108, 108ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அவர்கள் முதல் வசனத்தை வாசிக்கும்போது ரெண்டாவது வசனத்தை நான் வாசிப்பேன், என்னோடு சேர்ந்து ரெண்டாவது வசனத்தை வாசிக்க, அப்படி மாறி மாறி வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 108வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த சங்கீதத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் 12வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்திற்கான சிந்தனைக்குரிய வார்த்தையாக ஆண்டவர் கொடுக்கிறார். Verse 12 is a wonderful verse for our thought, not only for this day but for the whole week. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆம். Give us help from trouble, for the help of man is useless. That is the verse for our thought. அதுதான் நம்முடைய சிந்தனைக்காக இருக்கிறது. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். Give us help from trouble. மனுஷனுடைய உதவி விருதா. For the help of man is useless. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நமக்கு உதவி செய்து காத்துக்கொள்வாராக. ஆமென். God bless. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் அட்டன் பண்ணுகிற யாராக இருந்தாலும் எங்கள் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேளையில் பர்த்டே வெட்டிங் டே இன்றைய தினம் அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுகிற எங்கள் மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உஷப ஹசுரு துணை மேல உஷ்கன மதுரமாக மௌரமாசியா
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த ஆண்டு நான் உங்களை சுகமாய் தங்கி வாசம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்யும் ஆண்டாக இருக்கும். Yes, this is the year of prosperity, that you can come and dwell in my presence. This year shall be the year of blessing unto you as such. அவ்விதமாக இந்த ஆண்டு ஆசீர்வாத ஆண்டாக இருக்கும். பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். என் பிள்ளைகளே, உங்களை என் கையிலே வைத்திருக்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தப்பா, உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும், தேவரீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த தூது பகுதியை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பரிசுத்தப்பா, உங்கள் வெளியேற பெற்ற கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோப்பா. அடிமையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம், பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தி தலைப்புக்கான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 Thessalonians chapter 4 verse 3. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தி தலைப்பு தேவ சித்தமே ஆக கடவுது என்பதுதான். Let the will of God be done is the topic of today's message. இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For this is the will of God, your sanctification, that you should abstain from sexual immorality என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவ சித்தமே ஆக கடவுது. Let the will of God be done is the topic of today's message. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கைகூடி வரும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை, உண்மையாய் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 1904வது ஆண்டு வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. ஈவான் ராபர்ட்ஸ் என்ற தேவனுடைய மனுஷன், அப்பொழுது அவருக்கு வயசு 17 தான். இந்த ஈவான் ராபர்ட்ஸ் என்ற அந்த தேவனுடைய மனுஷன் அந்த 17 வயதில் அவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம். முதல்ல அவர் உள்ளத்தில் எழுப்புதல் தீ பற்றி பிடித்தது. கதறி கதறி அழுது ஜெபம் பண்ணினார். பின்மாறி காலத்து மழைக்காக அவர் செபித்த விதம் எப்படி தெரியுமா? இரவு பகலாக சாப்பிட மறந்து, தூக்கத்தை மறந்து போராடி ஜெபம் பண்ணினார். அவரை பற்றி, அவருடைய ஜெபத்தை பற்றி விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் கொண்டே இருக்கிறதை பார்த்த அந்த மகனை பெற்ற தாய் பக்கத்தில் வந்தார்கள். அந்த மகனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதற்காக மகனுக்கு ஆகாரம் கொடுக்க வந்தார்கள். மகன் சொல்லிவிட்டார், எனக்கு உணவு வேண்டாம், நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதிருங்கள் என்று சொல்லிவிட்டார். மதிய வேளையிலே அவளுடைய தாய் திரும்ப வந்தார்கள். மகனே, நீ களைத்து போவாயப்பா, நீ சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஆனால் அவன் சொல்லிட்டான், இல்லை, எனக்கு சாப்பாடு பொருட்டல்ல, தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி அவர் ஜெபம் பண்ணினார். எவ்வளவு நாட்களாக அவர் ஜெபம் பண்ணினார் தெரியுமா? பல நாட்கள் உணவின்றி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மறந்து அவளுடைய பெரிய வாஞ்சை என்ன தெரியுமா? ஒரு பின்மாறி மழை பொழியணும்.
the later rain. அது மாத்திரம் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். An anointing must be poured upon this world. That was his longing. That was his prayer. Even Roberts, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, 3 weeks he was rendering such a wonderful prayer. 3 வாரம் இப்படி போராடி ஜெபம் பண்ணான். தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 1,50,000 people were saved. என்ன ஆச்சரியம்! 150,000. சிந்தித்து பாருங்க. Such a big miracle was happened. He was very young that time. 1904, 1904 நடந்தது. In the country of Wales, such a big revival happened through this young man. இந்த வாலிபன் மூலமாக நடந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெபித்ததுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Do you know what blessings were there after that prayer? அந்த ஜெபத்துக்கு பிறகு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் வந்தது தெரியுமா? அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா மதுக்கடைகளும் பூட்டப்பட்டது. All liquor shops were closed. கேலி பரியாசங்கள் நிறைந்த நாடக கம்பெனிகள் மூடப்பட்டன. All sort of the companies which encouraged dances and all sort of the plays were closed. எல்லாம் முடிந்தது, எல்லாம் மூடப்பட்டன. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஒன்றும் நடக்கவில்லை. No sins were taken place like murder or rape, whatever the sins that you may guess, all were stopped. குற்றவாளிகள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். All culprits were repentant. போலீஸ் ஸ்டேஷனுக்கோ காவல்துறையினருக்கோ வேலை இல்லாமல் போய்விட்டது. No any job was bestowed to the police station authorities and the jail authorities. ஜெயிலெல்லாம் நிரம்பி ஒளியில்லை. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே எல்லாம் குற்றவாளிகள் மனம் திரும்பிட்டாங்க. பெரிய ரிவைவல். தட் வாஸ் அ பிக் ரிவைவல். எங்கும் ஜெப கூட்டங்கள் நடந்தது. எவ்ரிவேர் on those days were seen prayers and revival meetings conducted. கர்த்தரை துதித்து ஆராதிக்கக்கூடிய மக்கள் எல்லா இடத்திலும் இருந்தார்கள். எங்கும் அதிகாலை ஜெபம். What a wonderful thing it is. Everywhere the early morning prayers were rendered. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர் கூட்டங்கள், யூத் மீட்டிங், மிஷனரி இயக்கங்கள், மிஷனரி மூவ்மெண்ட்ஸ். ஜெப வீரர்கள் வல்லமையோடு எழும்பி பிரகாசித்தார்கள். பிரேயர் வாரியர்ஸ் were sprouted upon. They were shining for the Lord. இந்த அற்புதங்களை கர்த்தர் அவர் மூலமாக தானே செய்ய முடியும், நம்ம மூலமாகவும் செய்ய முடியும். ஒவ்வொருவரும் இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் ஈவான் ராபர்ட்ஸ் ஆக மாறிவிடுங்கள். Lord, anoint me like the servant of God, even Roberts. என்னை அப்படி மாற்றுங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் செய்ய சித்தமாக இருக்கிறார். நீங்க அப்படி முழங்கால் போட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சாட்சியா வைப்பார். 100% இது உறுதி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசியுங்கள். தேவ சித்தமே ஆக கடவுது. அதுக்கு பரிசுத்தம் தேவை என்று நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்ல, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஓகே, தொடர்ந்து முகவரியாக as an introduction ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஐசையா chapter 53 verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அந்த அதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த 10வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இது ஆண்டவருடைய சித்தம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படவில்லை, ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே விடுதலையின் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க முடியாது, ஜெயத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க முடியாது, ஆவியில் நிலைந்து கர்த்தரை துதிக்க முடியாது. நமது இரட்சகர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து பலியாய் தம்மை தாமே கொடுத்தபடினால்தான் இன்றைக்கும் நானும் நீங்களும் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவ்விதமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கடைசி பேராகிராஃப், அந்த கடைசி லைனில் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். That is the word to be underlined. Which word? And the pleasure of the Lord shall prosper in his hand. That is the word. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாருங்க, நம்மை விடுவிக்கும்படிக்காக தமது குமாரனையே அனுப்பினார். நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடுகள் படுவது தேவனுடைய சித்தமாக இருந்தது. It was the will of the Lord for the Son of God, Jesus Christ, should suffer for us, for our sake. நமக்காக அவர் பாடுபட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது தேவ சித்தமாக இருந்தது. It was the will of God. அது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளையில கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். And therefore the pleasure of the Lord or the will of the Lord shall prosper in his hand. அவருடைய கையிலே அது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, பார்க்கலாமா? வேதத்தில் இந்த தேவ சித்தம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். So we are going to see about the will of God revealed in Bible. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் பற்றி இப்பொழுது தியானிக்க போகிறோம். பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் குறிப்பாக தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்கள். 3 குறிப்புகள் தான் கர்த்தர் இந்த செய்தியில் கொடுத்திருக்கிறார். முதல் குறிப்பாக தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்கள். As a first point, holy people of God who performed the will of God. That is the first point. இரண்டாவது குறிப்பு, இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தம். The will of God that Jesus revealed. That is the second point. மூன்றாவது குறிப்பு, நம் வாழ்விலும் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். Let us surrender for the will of God performed in our life. That is the third point. இவ்வித 3 குறிப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்கள் முதல் குறிப்பு, இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தம் இரண்டாவது குறிப்பு, நம் வாழ்விலும் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம், இது மூன்றாவது குறிப்பு. இந்த 3 குறிப்புகளிலே நாம் விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். Now we are going into the details on these points. Okay, முதலாவது குறிப்பு, தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்களை பார்க்கலாம். Okay, holy people of God who performed the will of God. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பார்க்கலாம். There are a lot of examples in the Holy Bible for this. முதலாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு யோனா புத்தகத்தை வெளிப்படுத்தினார். Yes, the Lord has given me the character of Jonah from the Bible. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோனா 1வது அதிகாரத்திற்கு வாங்க. Please turn with me to the book of Jonah chapter 1. அதில் 13 to 15 verses, 13 முதல் 15 வசனங்கள் 1வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனத்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை
எங்கள் மேல் சுமத்தாதையும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. இந்த யோனா பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா என்ற அந்த பெயருக்கான அர்த்தம் புறா என்பதுதான். த மீனிங் ஆஃப் ஜோனா இஸ் டாவ், புறா என்பது அர்த்தம். இவன் இந்த அமித்தாய் தீர்க்கதரிசி அவருடைய குமாரன். இவர் வாழ்ந்த காலம் கிமு 820. So this Jonah the prophet was living in the time BC 820. He was the son of a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியுடைய மகன் தான். பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டராக இருக்கிறது போல என்னுடைய அப்பா பாஸ்டர், நாங்கள் இப்போ நான் பாஸ்டராக இருக்கேன். அது வந்து தேவனுடைய சித்தம். ஆனால் அதுக்காக நான் பாஸ்டர் ஆகலை. நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தெளிவான அழைப்பை பெற்று கர்த்தர்களுடைய ஊழியத்திற்கு வந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பா பாஸ்டர் இருந்தனால எல்லா பாடுகளும் எனக்கு தெரியும். அதனால் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏற்ற வேளையிலே தேவன் என்னை வலுக்கட்டாயமாய் அழைத்தார். ஆகையினாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அவருடைய சித்தத்தை மீறி நான் எதையும் செய்ய முடியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்தேன். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை யோனா அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தீர்க்கதரிசியினுடைய புத்திரன் அமித்தாய் என்ற அந்த தீர்க்கதரிசியினுடைய குமாரன். 2 ராஜாக்கள் 14:25 அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரன் தான் யோனா என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு சிறிய தீர்க்கதரிசிகள் வரிசையிலே 5வது தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ நினிவேக்கு போய் அந்த தேசத்து ஜனங்களை நான் 40 நாட்களில் அழித்து போடுவேன் என்று சொல்லி எச்சரித்து புத்தி சொல் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த நினிவேக்கு போக மனதில்லாதபடினாலே யோனா தீர்க்கதரிசி தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை எடுத்து அதில் பிரயாணம் துவக்கினான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தானே போயிருக்கணும். இவர் கீழ்ப்படியாமல் தர்ஷிஷுக்கு புறப்பட்டு போனான். அதனால் நடந்தது தான் நாம் இப்போ வாசித்த இந்த வேத பகுதியில் உள்ள காரியங்கள். என்ன ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஏன்னா தேவ சித்தம் செய்யாத ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான். அந்த கப்பலிலே அடித்தட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். தேவனால் இது தாங்க முடியவில்லை. அந்த ஜனங்களுக்கு ஒரு புத்தியை வரவழைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் விளைவு என்ன தெரியுமா? கடல் கொந்தளித்தது. அந்த கப்பல் அந்த புயலினாலே ஆட்டம் கண்டது. என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள், ஒன்றும் வாய்க்கவில்லை. கடைசியில் அவர்கள் என்ன செய்வது என்று அங்கலாய்த்த போது அவர்கள் பாருங்க, அந்த 14வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை என்ன செய்யாதரும், அழித்து போடாதே. So therefore they cried out to the Lord and said, we pray, O Lord, please do not let us perish for this man's life. இந்த மனுஷனுக்காக, எங்களை, இந்த ஜீவனுக்காக எங்களை அழித்து போடாதேயும் என்று கேட்கிறார்கள். குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலிருந்து verse 15 we see, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். So they picked up Jonah and threw him into the sea. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு என்ன செய்தது? அமர்ந்தது. நல்லா யோசித்து பாருங்க. இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனை போய் தட்டி எழுப்புறாங்க, ஐயா இங்க நடக்கிறது உமக்கு தெரியாத, நீ தூங்கிட்டு இருக்கிய. யோனா சொல்றாரு, எப்பா, நான் வானத்தையும் சமுத்திரத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின அந்த சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரன். ஆகையினால இப்போ என் நிமித்தமாக தான் இது என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. நீங்க என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும். அதே போல தூக்கி போட்டாங்க. சமுத்திரத்தின் கொந்தளிப்பு அமர்ந்தது. கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தி இருந்தார்.
இந்த மீனின் வயிற்றிலே யோனா எத்தனை நாள் இருந்தாராம்? 3 days, 3 நாட்கள் இருந்தார். சிந்திச்சு பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இப்போ இவர் அங்க ஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங், வேற வழியே கிடையாது, கண்டிப்பான உபவாசம். போடு முழங்கால, அங்க முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், மீனுக்கு கட்டளை கொடுத்தார். 3 நாளைக்கு பிறகு அந்த மீன் அவனை கக்கி விட்டது. யோனா நினிவேக்கு போனான். ஆண்டவர் முதல்லையே சொன்னபடி நினிவேக்கு போயிருந்திருக்கலாம் இல்லை, ஆனால் சொன்னபடி கேட்காம தர்சிச்சுக்கு போனதுனால தான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் நினிவேக்கு போனான். அங்கே போய் எல்லா ஜனங்களுக்கும் சொன்னான், இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்னான். அந்த நினிவே பட்டணத்தார் அரசன் முதல் ஆண்டி வரை, அல்லது அரசனில் இருந்து கீழே மிருகஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? நினிவே தேசத்தில் அப்படியே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி கதறினார்கள், கூப்பிட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபம் கேட்கிற கர்த்தர். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? கர்த்தர் இரக்கமுள்ளவர், ஜெபம் கேட்டார், அந்த நினிவே தேசத்தை ரட்சித்தார். ஓகே, தேவனுடைய பிள்ளை, அந்த யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அப்படி பெரிய ஒரு ரட்சிப்பு ஏற்பட்டது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். நினிவேக்கு போக வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்த யோனாவை அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படி கர்த்தர் மாற்றினார். அதன் விளைவு என்ன? யோனா இப்பொழுது தேவ சித்தத்தை செய்தபடினாலே நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளை, ஆகினால தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்கள் என்ற அந்த குறிப்பிலே யோனாவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 21 verses 22 and 23, 22 மற்றும் 23 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? பேதுருவை பார்த்து யோவானை பற்றி இயேசு சொன்ன வார்த்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யோவான் அன்பின் சீசன். ஆண்டவர் பேதுருனுடைய கடைசி காலத்தை பற்றி சொல்றாருப்பா, நீ விரும்பாத இடத்துக்கு நீ போக வேண்டியது வரும், உன் கைகளை கட்டி கொண்டு போவார்கள் என்றெல்லாம் கர்த்தர் பேதுருவை பற்றி சொல்கிறார். உடனே பேதுருவுக்கு ஆத்திரம் பொங்கி வந்துருச்சு. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய கதையை சொல்லிட்டீங்க, உங்கள் மார்பிலே படுத்திருக்கான இந்த யோவானை பற்றி நீர் என்ன சொல்லவிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் தேவசித்தம் செய்தவன், பேதுருவும் அப்படி தேவசித்தம் செய்தவன் தான். அதனால் இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மனசில் வச்சுக்கோங்க, நாம் எப்போதும் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ முதல் குறிப்பை பார்த்துட்டோம். ரெண்டாவது குறிப்புக்குள்ளே போகலாம். செகண்ட் பாயிண்ட், ரெண்டாவது குறிப்பு இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தம் என்பதுதான். எஸ், த வில் ஆஃப் காட் that Jesus revealed. இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தம் பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 6 verses 39 and 40, 39, 40 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனை நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க,
அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கு. இந்த பூமியில் வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ரோல் மாடலுங்க. அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் தான் சொல்கிறாரு, இந்த 40வது வசனத்தில் சொல்கிறாரு, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And this is the will of him who sent me, that everyone who sees the Son and believes in him may have everlasting life, and I will raise him up at the last day என்று அங்கே சொல்லியிருக்கிறார். இயேசுவை நம்பலைன்னா நித்திய ஜீவனே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். Turn with me to the Gospel of Luke chapter 10 verse 22. லூக்கா 10:22 வாசிக்க கேட்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சும்மா ஒன்றும் இந்த பூமியில் வரல, அதிகாரத்தை பெற்றவராய் வந்திருக்கிறார். சகலமும் என் பிதாவினால், all things have been delivered to me by my Father. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவுபடுத்தி அதை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தத்தை இரண்டாவது குறிப்பாக பார்க்கும். So we see the will of God revealed by Jesus as a second point. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்புக்கு போகலாம். Now over to the third point. மூன்றாவது குறிப்பு, நம் வாழ்விலும் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கு. So let us surrender for the will of God performed in our life. So we have to surrender our life for the will of God to be performed. ஆண்டவருடைய சித்தம் நம்மள நடக்கணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமாமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இயேசுவின் சித்தம் நடக்கணும், பிதாவானவருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் நடக்கணும். பார்க்கலாமா? யாக்கோபு 4:15 வாசிக்க கேட்கலாம். ஜேம்ஸ் 4:15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால். So what you must say, it is written there, if the Lord wills. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். We shall live and do this or that. So there it is very clearly written. அது ரொம்ப அருமையாக இருக்கு. Instead you ought to say, if the Lord wills, we shall live and do this or that. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி சொல்கிறோமா? நாளைக்கு வர்றேங்க, நாளைக்கு அதை செய்வேங்க, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் நாளைக்கு அதை செய்யலாம், அப்படி சொல்லணுமாம்மா. அதை வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ். அது அற்புதமான போதனையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம் வாழ்விலையும் தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் அப்படி செய்வீங்களா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் சித்தம் தான் நடக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? எங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 Peter chapter 2 verse 15. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். இங்க ஒரு தேவ சித்தத்தை நாம செய்ய வேண்டிய தேவ சித்தம் இதுங்க. நாம நன்மை செய்ய வேண்டுமா? We should always perform good things. We should do good things, for that is the will of God in us. அது நம்மிலே உள்ள தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எதற்கு? புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் நம்ம நன்மை செய்து தான் அந்த காரியத்தை சாதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சித்தமானா என்னென்னதை செய்வோன்னு சொல்லணும். அது முக்கியம். நானும் உயிரோடு இருந்தால் நான் இப்படி செய்வேன் எப்படின்னு சொல்லணும். அது ஃபஸ்ட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தேவசித்தம் நிறைவேற அதை செய்யணும். ரெண்டாவதாக, நீங்கள் நன்மை செய்கிறதினால் புத்தியான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
மூன்றாவதாக அதே பாயிண்டில் 1 Peter 3:17 1 பேதுரு 3:17 வாசிக்க கேட்கலாம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். For it is better, if it is the will of God, to suffer for doing good than for doing evil என்று எழுதப்பட்டிருக்கு. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே எப்படி இருக்கும்? மேன்மையாக இருக்கும். ஆமென். நன்மை செய்து பாட அனுபவிக்கணும், தீமை செய்து பாட அனுபவிக்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நமக்கு நல்ல ஆலோசனைகள், நாம் செய்வதற்கான ஆலோசனை, நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கான ஆலோசனைகள். மறந்து போகாதீங்க. 3 குறிப்பை நாம் தியானித்தோம். தேவ சித்தம் செய்த பரிசுத்தவான்கள், 2வது இயேசு வெளிப்படுத்திய தேவ சித்தம், 3ஆவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இப்படி 3 குறிப்புகளை நாம் தியானித்தோம். As a conclusion, முடிவுரையாக 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Amen. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்துக்காக கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். நீங்கள் செய்கிறீங்களா? உங்கள் வீடுகளில் இருக்கீங்களே, தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. நைட்டில் எழும்பும்போது துதிங்க, காலையில் எழும்பின உடனே துதிங்க. ஆண்டவரை துதிப்பது தான் சால சிறந்தது. அதற்கு ஈடு என எதுவுமே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்காக பேசின இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் துதிங்க. சோத்திரம் 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 சோத்திரம். கூடுமானால் முழங்கால நின்று கொள்ளுங்கள் அல்லது எழும்பில் நின்று கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பு தெய்வம், இந்த கடைசி நாட்களில் ஆண்டோட வருகை நெருங்கி இருக்கிற அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரங்களை நாம் பார்க்கிறோமே. கர்த்தர் கிருபையாய் இரக்கம் பாராட்டும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் தூதிங்க, எல்லாரும் தூதிங்க. சோத்திரம் 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 சோத்திரப்பா. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் இந்த பூமியை விட்டு நீங்கி போகும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரப்பா. பரிசுத்த அப்பா, இரக்கமுள்ள தேவன் அல்லவா, பாவம் செய்து விட்டோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக, எல்லா ஜனத்தினுடைய பாவத்தையும் மன்னிப்பாராக. பரிசுத்தர் இரக்கம் அருளுவாராக. எல்லாரும் தூதிங்க, எல்லாரும் தூதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் வாடகை கொடுக்கிறது கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளை ரொம்ப பெரிய வேதனையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசம் ஏற்கனவே ஏழைகளை அதிகம் கொண்ட தேசம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கோம். வறுமையில் வாடுகிற அநேகரை கொண்ட தேசம் தான் நம்முடைய தேசம். ஏசப்பா பிச்சை போட்டு இரக்கம் பாராட்டு நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களை கண்ணோக்கமடிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தரை நினைத்தரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் பண வசதி இல்லாதவர்களுக்கு பண வசதியை தர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை வேலைகள் முடங்கி இருக்கிறது. அநேக கம்பெனிஸ் எல்லாம் லாக்டவுன்ல இருக்கிறது. அதனால வருமானம் இல்லாத சூழ்நிலை தேவன் சந்திக்கும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம். இந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளை நினைத்து அருளுகிறார். துதிங்க. சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் எப்படியாகிலும் நினைத்தருளி தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு சமீபமாக இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி சகாயம் பண்ணும்படிக்கா எல்லாரும் ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் எப்போது சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.